அனைவருக்கும் வணக்கம். சினிமாவை மிஞ்சிய காதல் கதை பற்றி பார்ப்போமா? அரண்மனை கோட்டை வாயில்ல கொடியெல்லாம் அசைஞ்சு ஆடிட்டு இருக்கோம். எப்பயும் சாதாரண கொடி அசைஞ்சு ஆடுறது தானே. அந்த கொடி அசைஞ்சு ஆடுறத கம்பர் மையறு மலரில் நீங்கி யான்சை மாதவத்தின் செய்யவள் இருந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தப்புமே செய்யாத தாமரை மலர்லேருந்து நீங்கிய திருமகள் இங்க மிதிலையில சீதாதேவியாரா பிறந்திருக்காங்க. அவங்களை சீக்கிரமா நீ கைப்பிடிக்கணும் ராமரே அப்படின்னு கொடி அசைஞ்சு கூப்பிடுற மாதிரி இருக்கான். அந்த கொடியை பார்த்துக்கிட்டே ராமர் நடந்து உள்ள வர்றாங்க. அங்க அழகிய காட்சிகள் எல்லாம் பாக்குறாங்க. நடன சாலை ஒண்ணு இருக்கு. அந்த நடன சாலையில நங்கையர்கள்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நங்கையர்களுக்கெல்லாம் இடை இருக்குமா இல்லையாங்கிற அளவுக்கு ஐயமுன்று இடையார் அப்படிங்கிற மாதிரி நுட்பமா நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து ஊஞ்சல்ல பெண்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. பந்துகள் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெண்கள் இருந்தாலும் எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை நம்ம ராமர். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு சீதையை பற்ற ஒரு அறிமுகமா சொல்றாரு கம்பர். மன்மதர் நம்ம சீதையை ஓவியம் வரைய பார்த்தாங்களாம். அவங்க எல்லா வண்ணங்களையும் எடுத்து ஓவியமா வரைய பார்த்திருக்காங்க. ஆனா எதுலையுமே அவங்களால வரைய முடியல. சரி, அமுதத்தை தான் எடுத்து அதுல தூரிகையை வார்த்து அதுல வரையலாமான்னு பார்த்தா அதுக்கு கூட அழகு அவங்களால பதிவு செய்ய முடியவில்லை. மதனர்க்கும் எழுக ஒழுகா சீதை அப்படின்னு அதுக்கும் ஒரு உவமை சொல்லியிருக்காங்க நம்ம கம்பர். இப்படிலாம் சீதையை வர்ணிச்சுட்டே இருக்கிறப்ப இவ்வளோ ஒரு அழகியா சீதை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எதை பத்தியுமே தெரியாம நடந்து போயிட்டே இருக்காங்க நம்ம ராமர். சீதையை பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க நம்ம கம்பர். பூக்களோட நறுமணத்தோடையும் வண்டுகள் தேன் அருந்துற ஓசை இருக்குல்ல அந்த மாதிரியும் சிறந்த சொற்கள்லாம் எடுத்து எழுதிய ஒரு கவிதை போல நம்ம சீதாதேவியார் இருக்காங்க. அப்படி இருக்கிற சீதாதேவியார மனிதர்கள்லாம் பாக்குறப்ப இவங்களுக்கு நம்மளோட ரெண்டு கண் இமைச்சிட்டே இருக்குல்ல. தேவர்களுக்கெல்லாம் கண்கள் இமைக்கவே இமைக்காது. இந்த மாதிரி கண்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா தேவர்கள் என்ன நினைப்பாங்களாம், நம்மளுக்கு 7-8 கண்கள் இருக்கக்கூடாதா, இந்த தேவியாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட சீதைய நம்ம ராமரானவங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்ப கன்னி மாடத்துல பாக்குறாங்க. கன்னி மாடத்துல தோழிகளுக்கு நடுவுல அத்தனை பேர் இருந்தாலும் அந்த சீதாதேவியாரை மட்டும்தான் நம்ம ராமர் பாக்குறாரு. அந்த ராமர் பாக்குறப்ப என்னரு நலத்தினால் இணையவள் நின்று உளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். என்ன ஒரு அழகு! ராமரும் சீதையும் நோக்குனப்ப அந்த கண்கள் ரெண்டும் அவங்கள அந்த ராமரோட கண்ணும் சீதையோட கண்ணும் கவ்வின மாதிரி இருந்துதான். அவங்க நிலை தடுமாறி போயிட்டாங்களாம். ஒருத்தர் காதல் வயப்பட்டுட்டாங்களாம். அவ்வளோ ஒரு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. முற்பிறவில பிரிஞ்சாங்க, இந்த பிறவில கூடி வாழ போறாங்க. அப்படி பிரிஞ்சவங்க பார்த்தா அங்க வார்த்தை தான் வருமா, பேசத்தான் வேணுமா அப்படிங்கிற நினைப்புல ராமர் அப்படியே விஸ்வாமித்திரர் பின்னாடி நடந்து போயிட்டாரு. அதை பார்த்த சீதையானவங்க இன்னும் எதுவுமே பேசாம போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு காதல் நோய் வந்துருச்சு நம்ம சீதைக்கு. கண்விழி புகுந்த காதல் நோய் பாலூரு விரை என எங்கும் பறந்தது அப்படின்னு ஒரு ஓமை. அந்த இடத்துலயும் ஒரு ஓமை நம்ம கம்பர் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்னா, பால்ல ஒரு துளிதான் நம்ம தயிர் ஊற்றுவோம். எப்படி பாலெல்லாம் தயிரா மாறுது அந்த அளவுக்கு நம்ம காதல் நோய் சீதாதேவிக்குள்ள நுழைஞ்சு அவங்க உடம்பு முழுக்க நோயா மாறிடுச்சான். ஆனா இதெல்லாம் தெரியாம விஸ்வாமித்திரர் போய் ஜனகர்கிட்ட நம்ம ராமரை அறிமுகப்படுத்துறாங்க. சிவதனுசு எடுத்து வில்ல உடைக்கணும்னு சொல்றாங்க. அவர் அவ்வளோ ஒரு லாவகமா எடுக்கிறாரு, வில்ல உடைக்கிறாரு. அந்த சத்தம் 3 உலகத்துக்கும் கேக்குது. இந்த தசரதர் ஏதோ பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு கேட்டதுக்கப்ப மிதிலையோட தூதர் தசரதர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ராமர் வில்ல உடைச்சிட்டாரு போல அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் பக்கத்துலதான் இருக்காங்க சீதாதேவியார். எதுவுமே அவங்க காதுல விழுகல. ஏன்னா அவங்கதான் காதல் நோயில இருக்காங்களே. உடனே பக்கத்துல இருக்கிற தோழியர்கள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தம்பியோட ஒரு முனிவரோட வந்தார்ல ஒரு வீரன், அவரு நம்ம வில்ல உடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவியாருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பார்த்தவங்க தான் அப்படின்ட்டு. அவங்க எல்லாரும் ஒரே சந்தோஷம், மக்களுக்கெல்லாம் ஒரே ஆரவாரமா இருக்கு மிதிலை நகரமே. சீதாதேவியரை கூட்டிட்டு போறாங்க.
கூட்டிட்டு போறப்ப ராமருக்கு என்ன சந்தேகம்னா, ஏதோ ஒரு இளவரசியை கூட்டு வந்து நிக்க வச்சு இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். சீதாதேவியாருக்கு நம்ம பார்த்தவர் தானான்னு ஒரு சந்தேகம். நேரா உள்ள வர்றப்ப ராமர் நேருக்கு நேர் பார்த்துடுறாரு. சீதாதேவியார் எப்படி பார்ப்பாங்க? அத்தனை பேருக்கு முன்னாடி மெதுவா வலையில சரி செய்யற மாதிரி நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னு நம்ம ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ங்கிறது கரெக்டா ஆன மாதிரி கல்யாணம் நடக்குது. இருமணம் இணைந்து ஒரு மனமாகி திருமணம் இனிதே நடைபெறுகிறது. இதுதான் நம்மளுடைய காதல் கதை. நன்றி. ஸ்ரீராம ஜெயம்.